அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை சுற்றி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை, யாரிடமும் சொல்ல முடியாத வலி, யாருமே புரிஞ்சுக்கலன்னு தோணும் தனிமை. இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கா? நீங்கள் சிரிக்கிற மாதிரி நடித்தாலும் இரவு வந்தால் தலையணை நனைஞ்சிருக்கும். எல்லாரும் இருக்காங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு மனசு அழுதிருக்கா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை ஒரு பெண்ணின் கதை. அவளுடைய பெயர் இஃப்ரா. அவளை பார்த்தா யாருக்கும் சந்தேகம் வராது. அமைதியான முகம், பொறுமையான பேச்சு, எப்போதும் எல்லாம் சரின்னு சொல்கிற பெண். ஆனால் அவளோட உள்ளத்தில் நடந்த போராட்டம் அவளுக்கு மட்டுமே தெரியும். ஒரு காலத்தில் அவள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாள். துவா செய்ய மறந்தாள், தொழுகை தவறுவாள், அல்லாவை நினைக்க நேரமில்லாத நாள். பிரச்சனை மேலே பிரச்சனை, நம்பிக்கை மேலே நம்பிக்கை முறிவு. ஒரு நாள் அவள் தனியாக உட்காந்து அழுதாள். நான் ஏன் இந்த வாழ்க்கை வாழணும்? உயிரோடு இருக்கேன். இந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணின் உதட்டிலிருந்து வந்தா அது எவ்வளவு ஆழமான வலி தெரியுமா? இஃப்ராவை சுற்றி எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் யாருமே கேட்கல, யாருமே புரிஞ்சுக்கல, யாருமே அவள் மனசுக்குள்ளே போய் பார்க்கல. அவள் உதவி கேட்டா, பொறுமையாயிரு, எல்லாம் சரியாகும், நீ தான் அதிகமாக யோசிக்கிற. ஆனால் அவள் அழுகைக்கு யாரும் நேரம் கொடுக்கல. அப்போதான் அவள் மனசுக்குள்ள ஒரு வெறுமை. நான் தனியாக தான் இருக்கேன், நான் சுமை மாதிரி இருக்கேன். அவள் சிரிப்பு ஒரு முகமூடி தான். ஒரு இரவு உலகம் தூங்கிக்கிட்டு இருந்த நேரம், மனசு தூங்க மறுத்த நேரம். அந்த இரவு இஃப்ராவுக்கு தூக்கம் வரல, தானாக வந்தது. அப்போ அவளுக்கு ஒரு நினைவு வந்தது. எல்லோரும் தூங்குற நேரத்தில் அல்லாஹ் நெருக்கமாக இருப்பான். அந்த நாள்தான் அவள் முதல் முறையாக மனசோட உடைந்த இதயத்தோட தஹஜத் தொழுகை செய்தாள். அவள் அழுது அழுது சொன்னாள், யா அல்லாஹ், எனக்கு யாரும் இல்லைன்னு தோணுது, ஆனால் நீ எப்போவுமே என் கூட இரு யா அல்லாஹ். அந்த இரவு பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லை, வலி எல்லாம் போயிருச்சான்னு கேட்டா இல்லை. ஆனால் மனசுக்குள்ள ஒரு அமைதி, தனிமை குறைஞ்சது, நான் தனியாக இல்லைன்னு ஒரு உணர்வு. தஹஜத் இஃப்ராவுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தது. மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்காதே, அல்லாவிடம் மட்டும் நம்பிக்கை வை. இப்போ அவள் யாரிடமும் சுமை வைக்கல, யாரிடமும் அன்பு கேட்கல, யாரிடமும் புரிதல் கேட்கல. அவளுடைய நம்பிக்கை அல்லாஹ், அவளுடைய தைரியம் தஹஜத், அவளுடைய அமைதி துவா. பிரச்சனைகள் இன்னும் இருக்கு, வாழ்க்கை இன்னும் எளிதாகலை. ஆனால் இஃப்ரா இப்போ உடையலை, அவள் விழலை, அவள் வலிமையான இதயத்தோடு நிற்கிறாள். இந்த கதை இஃப்ராவுக்கானது மட்டும் இல்லை, இது உங்களுக்கானது, இது எனக்கானது. நீங்கள் இப்போது எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நினைவில் வைங்க, உலகம் புரியாத நேரத்தில் அல்லாஹ் உங்களை புரிஞ்சுக்கிருவான். ஒரு காலத்தில் இஃப்ரா, நான் ஏன் உயிரோடு இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அழுதவ. இன்னைக்கு அவள் கண்ணீரோடு பேசுகிறா, ஆனால் நம்பிக்கையோடு நிற்கிறாள். பிரச்சனைகள் போகவில்லை, வலி மறையவில்லை, ஆனால் அவள் உடையவில்லை. ஏன்னா அவள் மனிதர்களை நம்புறதை விட்டுட்டு அல்லாவை மட்டும் நம்ப ஆரம்பித்தாள். இன்னைக்கு இஃப்ராவுக்கு தெரியும், மனிதர்கள் விலகினாலும் அல்லாஹ் விலக மாட்டான். உலகம் புரியாத போதும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். யாருமே இல்லைன்னு தோணும் அந்த இரவில் அல்லாஹ் ரொம்ப அருகில் இருக்கான். தஹஜத் அவள் வாழ்க்கையை மாற்றலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவளை வலிமையான பெண்ணாக்கியது. இன்னைக்கு அவள் யாரிடமும் எதிர்பார்க்காமல், யாருக்கும் சுமையாக இல்லாமல் அல்லாவிடம் மட்டும் இதயத்தை வைத்திருக்கிறாள். நீங்களும் இப்போது எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த ஒரு விஷயம் நினைவில் வைங்க, அல்லாஹ் உங்களை தனியாக விடவே மாட்டான். உங்கள் கண்ணீரை அவன் பார்க்காமல் இல்லை, உங்கள் துவா ஒரு நாளும் வீணாகாது. இன்று இல்லைனாலும் நாளை ஒரு அழகான பதில் கண்டிப்பாக வரும். தஹஜத்தை விடாதீங்க, நம்பிக்கையை விடாதீங்க, உங்களையே விட்டு விடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மனசுக்கு மருந்து மாதிரி இஸ்லாமிய கதைகள்,
தஹஜத் ஊக்கம், துஆ நம்பிக்கை இன்னும் வேண்டுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் உடைய மாட்டீங்க. அல்லாஹ் இருக்கான், தஹஜத் இருக்குது, நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.